யார் முகத்துல பெருமாள் விழிக்கிறாருன்னு பார்க்கலாம். முதல் நாள் இரவு போடப்பட்டிருந்த திரைய விளக்க வேதாந்த வேதியர்கள் மங்கள பொருட்களோடு அவர் வாசல் முன் நிமிர்ந்து நிற்பாங்க. பின் அவர் சன்னதி முன் நின்று கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வா அப்படின்ற சுப்ரபாத மந்திரத்தை வேத கோஷங்களை ஊதுவாங்க. தலைமை குழு திரு சன்னதியின் தங்க வாயில் முன்னாடி நின்றுகிட்டு அன்னமாச்சாரியாரின் பூபால கீர்த்தனைகளும் தொண்டர் அடிக்கொடி ஆழ்வாரின் திருப்பள்ளி எழுச்சி மங்களகரமாக இசைக்கப்படும். மங்கள தாண்டன் ஒழிக்க பேரிகையும் ஊதுகுழலும் ஊத பெருமாளின் முன் இருக்கும் அந்த திரையை விளக்கும் நேரம் நெருங்கியதும் தூப தீப ஆராதனைகளோடு பலத்த கோவிந்த கோஷ குரலோடு திருக்கதவை திறக்க முற்படுவாங்க. அது வரைக்கும் அவர் முன்று அனைவருமே ஒதுங்கிப்பாங்க. பெருமாளின் கண்களுக்கு நேராக நிற்கும் அந்த அதிர்ஷ்டசாலி யாருன்னா 30 தேவர்களில் வாசம் செய்யக்கூடிய கோமாதா தான் அந்த அதிர்ஷ்டம் நிறைந்த கன்றுடன் கூடிய பசுமாட்டின் பின்புறமே பெருமாளின் முதல் பார்வை படக்கூடிய இடம்.